ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், அதுக்கான சிலபஸ், அதுக்கான பேட்டர்ன், வேர் டு ஸ்டடி, மெட்டீரியல், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து எம்சிக்யூ டைப் தான். 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 200 கொஸ்டின் வந்து இருக்கும். அதில் 100 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குலாக தான் இருக்கும். ஸோ தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்லேருந்து 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜில் ஜென்ரல் தமிழ் அப்படிலாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம், கிராமர் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்பமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அப்பமே வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதான் வந்து வரும். ஓகே, ஸோ வந்து நிறைய பேர் அப்போ கேட்ட காமன் டவுட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸில் தமிழ் எடுத்துகிட்டு மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் எடுக்கலாமா, இல்லை ப்ரிலிம்ஸில் வந்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு மெயின்ஸில் தமிழ் எடுக்கலாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போமே சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு மெயின்ஸுக்கு வேறு வந்து மாற்றிக்கலாம். ஆனால் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போமே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும் போதே அந்த ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டின். அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 100. இது வந்து எல்லாருக்குமே பைலிங்குலாக தான் இருக்கும். ரீசனிங்கில் 40 கொஸ்டின். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குலாக தமிழ் இங்கிலீஷ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் நீங்கள் எது சூஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. முதல்ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னும் அதை வந்து 5 யூனிட்டாக 5 சப்ஜெக்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி. ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின். ஸோ இதோட டீட்டெயில் சிலபஸ் இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். முதல்ல வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேஸ் பண்ணி அது வந்து தமிழ்நாடு சார்ந்து வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தே வந்து மெயினாக வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ப்ரிலிம்ஸில் மற்ற குரூப் 4ல் குரூப் 1லாம் பெருசாக கொஸ்டின் வந்து இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து புது டாப்பிக்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 10 நாளில் ரீசனிங்கில் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். இந்த 40 நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ ரீசனிங் புதுசாலுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இதில் வந்து தமிழ்னா இலக்கணம் மட்டும் இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர் மட்டும்தான் இருக்கும். இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நீங்கள் மெயினாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா தான். நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 நாள் அது ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். லாங்குவேஜாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 10 நாளில் முடிச்சிடலாம். இந்த 100க்கு 100 நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வாங்கிடலாம். இப்போ நம்ம சிலபஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து 5 யூனிட் அப்படின்னும். முதல் யூனிட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இதிலேருந்து 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நமக்கு இந்த மெயின் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் படித்தது தான் 80% வந்து இங்கேயும் வந்து இருக்குது. நிறைய பேர் காமனாக டவுட் வந்து நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் 130 கொஸ்டினுக்கு மேலே வந்து போட்டிருக்கேன், 140க்கு மேலே போட்டிருக்கேன், மெயின்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நமக்கு 2024 பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் பிளானரில் எல்லா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிட்டு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸாம் வந்து வரும். ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாம் வந்து இல்லை. இப்போ நீங்கள் இந்த மெயின்ஸுக்கு படிச்சிங்க அப்படின்னா அது ப்ரிலிம்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து படித்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ நமக்கு இதே பேட்டர்ன் இதே சிலபஸ் தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு, ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து வேஸ்ட் ஆகாது. எல்லாருமே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ முதல்ல இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர்கள் வருகை.
இதை நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கு படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸுக்கு அடிஷனலாக படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாமே ஸோ வந்து இந்த பாலிகர் ரிபலியன், ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வேலூர் கழகம், சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், 1890 செஞ்சுரி, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸில் படித்தது தான். ஸோ அதே தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் திராவிட மூவ்மெண்ட்டு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே வந்து இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிச்சிங்களோ அதே சேம் கதை தான். இப்போ நீங்கள் வந்து அடிஷ்னலாக படிக்க வேண்டிய கதை பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர்கள் வருகை, அதை மட்டும் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்க போகிறீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்தது தான். இப்போ இந்த சிலபஸ் பிடிஎஃப்பையும் நம்ம வந்து ஆப்பில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம வந்து இதே வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி தான். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன ப்ரிலிம்ஸில் படிச்சிங்களோ அதே தான். இது வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமி, ஸோ வந்து தமிழ்நாடு எக்கனாமி, அது மாதிரி ஜாக்ரஃபியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஜாக்ரஃபி. ஓகே. இதில் வந்து நம்ம ஒரு சில லெசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் ஜாக்ரஃபிலையும் தமிழ்நாடு ஜாக்ரஃபி சார்ந்த டேட்டா வந்து இருக்கும். ஸோ ஏன்னா ரெண்டு கான்செப்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்கணும். ஆனால் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜாக்ரஃபி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதை சார்ந்த கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து இருக்கும். நம்ம கான்செப்டாக படிக்கும்போது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் பண்ணணும். இப்போ இந்த சிலபஸ் பிடிஎஃப்பை நீங்கள் நம்மளோட ஆப்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை நம்ம வந்து பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் லாகின் பண்ணணும் முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் ஒரு 3 கோடு வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அந்த ஃப்ரீ மெட்டீரியல் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் அந்த டாக்குமெண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும். இதில் வந்து சிலபஸ்க்குள்ளே வந்து போங்க. ஸோ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப் 2A சிலபஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ்க்கான சிலபஸ் பிடிஎஃப் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இன்னொரு ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே ஆட் ஆகும். அப்படின்னா இந்த வேர் டு ஸ்டடிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கேருந்தே நம்ம ஆப்லேருந்தே 1 by 1 வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரீசனிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மொத்தம் இந்த 27 டாபிக் இது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியான டாபிக் தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்து முடிக்க சிம்பிள் கான்செப்ட் தான் இருக்கும். ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசனிங் வீடியோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து அங்கேருந்தே வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து வரும். ஸோ தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இலக்கணம் தான் இருக்கும். இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராமர் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த எல்லா கிராமர் டாபிக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதே புக்கு உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அது ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் சமச்சீர் புக்கில் வந்து எங்கே இருக்குது. ஸோ சமச்சீர் புக்கில் 6லேருந்து 12th வரைக்கும் அங்கங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கான வேர் டு ஸ்டடியை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ நம்ம வந்து டெய்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் சார்ந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஒன்றுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி இதை சார்ந்த ஸ்டோரி கான்செப்ட் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். ஓகே. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கீழே வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து 1 by 1 எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.